ஒரு காரோ லேப்டாப்போ வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம ரொம்ப நாள் ஓட்டாமையே வச்சுட்டு இருக்கோம். அப்படின்ட்டு திடீர்னு ஒரு நாள் நம்ம அந்த காரையோ லேப்டாப்பையோ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப டென்ஷன் பண்ணும்ல. அதே மாதிரி அளவுக்கு மீறி லேப்டாப் மொபைல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும்? பேட்டரி லோவாகும், அப்புறம் லேப்டாப்போட என்னது கீபோர்ட்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வருதுல்ல. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து செலவு பண்ணுவோம். இந்த காருக்கு லேப்டாப்க்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ணுவோம். ஆனால் என்னைக்காவது நம்ம பாடி வந்து ஓவராக ஒர்க் பண்ணால் அது டயர்ட் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? ஹாய், கனவுகள் மேற்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், ஸ்டில்னஸ் இஸ் த கீ. அந்த புக் வந்து நம்ம 2 பார்ட்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த புக்கோட செகண்ட் பார்ட் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டில்னஸ் இஸ் த கீ, ரிட்டன் பை ரயன் ஹாலிடே. இந்த புக் வந்து 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. மைண்ட், சோல், பாடி. மைண்ட், சோலை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அப்போ பாடியை பற்றி, இந்த பாடிக்கு முன்னாடி ஒரு விஷயம் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் மெயினாக எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் பீஸ் அல்லது இன்னர் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அதுக்கும் பாடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கிறீங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறையா பேரண்ட்ஸால் வந்து புறக்கணிக்கப்பட்டு இல்லை நிறையா அடியெலாம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வளரும் போது எப்படி இருப்பாங்க? ஒரு மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ரூடாக இருப்பாங்க, ஒரு மாதிரி தன்னம்பிக்கை கம்மியாக இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் மோசமானவங்க, கெட்டவங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இன்னொருத்தர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எதையுமே கண்டுக்காம ஒரு மாதிரி விரக்தியாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் தான் அதை ஓவர் கம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன வயசில் நிறைய கஷ்டம் வந்திருக்கும், நிறைய அடி வாங்கியிருப்போம். ஆனால் அதெல்லாம் மறக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நாம மன்னிக்கணும். ஓகே, நாம் வந்து நிறைய அடி வாங்கியிருக்கோம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னும் போது நாம மன்னிக்கணும், சுற்றி இருக்கவங்களையும் மன்னிக்கணும். அப்போதான் வந்து நம்ம மைண்டு மாறும். சரி, ஓகே, இதுக்கும் பாடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சைக்கோ படம்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த படத்தில் வந்து வில்லன் எப்படி இருப்பாங்க? ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்கும். ஆனால் இப்படி கத்தும்போது என்ன ஆகும்? எப்போ பாரு கோவப்பட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது பாடியில் வந்து தேவையில்லாத ஆசிட்லாம் சுரக்கும். பாடி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அப்புறம் அப்செட் ஆகும், ஒவ்வொரு பார்ட்டாக வந்து டவுன் ஆகும். அப்படி தானே? ஸோ அப்போ மைண்டுக்கும் பாடிக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அப்போது நம்ம பாடி நல்லா இருக்கணும்னா நமக்கு இன்னர் பீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னர் சைல்டு அப்படின்னா நமக்குள்ள ஒரு நல்ல குழந்தைத்தனம் இருக்கும், அந்த குழந்தைத்தனத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடியில் வாக்கிங். இந்த வாக்கிங் பற்றி நம்ம ரொம்ப வந்து யோசிக்கிறதே இல்லை. இப்போ வந்து நமக்கு இந்த வேலைலாம் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, 1/2 hour மேலே ஒரு பிளேஸில் தயவுசெய்து உட்காராதப்பா, எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் எந்திரிச்சு கொஞ்சம் மூவ் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாக்கிங்கில் ஒரு பெரிய ஃபிலாசபி ஒழிச்சு வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாக் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப் முன்னாடி போகிற மாதிரி உங்கள் பழைய ப்ராப்ளத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்கள் அடுத்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு பெட்டரான ஃப்யூச்சரை நோக்கி நடங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாக்கிங்கில் இவ்வளோ பெரிய ஃபிலாசபி. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ தான் இப்போ நீ எக்ஸசைஸ் பண்ணாதான் பாஸ்ட்டையும் நினைக்க மாட்டேன், ஃப்யூச்சரையும் நினைக்க மாட்டேன், ப்ரெசென்ட்லேயே இருப்போம். ஆமாம் தானேங்க? நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது எதுவுமே யோசிக்க மாட்டோம். கரெக்டாக என்னென்ன மூவ் பண்ணணும் அதை மட்டும் தானே யோசிச்சுட்டு இருப்போம், வெயிட் தூக்கும் போது, ஜிம்முக்கு போகும்போதெல்லாம். ஸோ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, ரொட்டீன் அப்படின்றாரு. அதாவது டெய்லி ஒரு ரொட்டீன் இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்றாங்க. நம்ம டெய்லி எந்திரிக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், இதுக்கெல்லாம் எதாவது பிளான் பண்ணுறோமா? இல்லை, உள்ளே போகிறோம், டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மைண்டு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூட் இருக்கும். அப்போ அந்த ரூட்டை நம்ம யோசிக்கிறது இல்லை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம்னா எப்படி போய் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகணும்னு நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம மைண்ட் அது பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கு. அப்போ அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேற நிறைய விஷயங்களை யோசிப்போம். ஏன்னா மைண்ட் வந்து ரொட்டீனாக பழகி 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 அதுக்கு எனர்ஜி அதிகமாக வேஸ்ட் பண்ணுறது இல்லை, மற்ற விஷயங்களை யோசிக்குது. ஸோ அது மாதிரி தாங்க இந்த பெரிய பெரிய அச்சீவர்ஸ்லாம் இருக்காங்களா, மார்க் ஜக்கர்பர்க்லாம் பார்த்தீங்கன்னா
அவரோட ட்ரெஸ் கோடு எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அவர் வந்து மற்ற விஷயங்களுக்கு பெரிய பெரிய பிளான்கெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வின்ஸ்டன் சர்ச்சில், அவர் உங்களுக்கு தெரியும், யூகேவோட பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்கிற முடிவு வந்து பல பேரை பாதிக்கலாம். இப்போ இந்த போர்லாம் வரும்போது நிறைய பேர் இறந்துடலாம். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான முடிவு எடுக்கும்போது இப்போ சின்ன சின்ன பிரேக்ஃபாஸ்ட்க்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆகும்ல. அப்போது அவர் வந்து கரெக்டாக முடிவு எடுக்கணும்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ரொட்டீனாக ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணால் அது பாட்டுக்கு மைண்டு வேகமாக பார்த்துட்டு இருக்கும், பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கலாம். என்னமோ பண்ணோம், காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி ரொட்டீனை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, பாடிக்கு சேயிங் நோ. நோ ஏன் சொல்லணும்? நோக்கும் பாடிக்கும் என்ன சம்மந்தம்? ஆமாங்க, இப்போ நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கோம். இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, வரையாப்பா இன்னைக்கு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு. நமக்கு செம ஃபீவராக இருக்கும். ஆனால் நம்ம நோ சொல்ல மாட்டோம். சரி, ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்களே நம்ம போகணுமே. அதே மாதிரி ஆஃபீஸர் கால் பண்ணி இந்த கமிட்மெண்ட் முடிச்சிருப்பா அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த ஃபீவரை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் பாடி கொஞ்சம் படுத்துக்கிறியா அப்படின்னு நம்மக்கிட்ட ப்ளீஸ் பண்ணோம். அப்போது நம்ம பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு எது நம்மளால முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு மற்றதுக்குலாம் தயவுசெய்து நோ சொல்லுங்க அப்படின்னு. ஆர்ட் ஆஃப் சீயிங் நோ கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி எனர்ஜியை வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறார். பாடி வந்து நமக்கு சில சமயம் சொல்லும், அதான் சோம்பேறித்தனத்தை சொல்லலை, உண்மையாலுமே இப்போ படுக்கணும்னு சொல்லிச்சுன்னா படுக்கணும், உட்காரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா உட்காரணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா, எஸ்கேபிசம் கூடவே கூடாதுன்றாங்க. இப்போ நிறைய பேர் என்னன்னா ஒரு முயற்சி எடுக்கணும்னா அதனால பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து. ஸோ அந்த மாதிரி எஸ்கேப் ஆகாமல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம மைண்ட், பாடி, சோல் இந்த 3 கனெக்ட் ஆகி நம்மளை ஒரு பெட்டர் பர்சனாக வந்து நம்மளை செதுக்கிரும் அப்படின்னு சொல்லி இந்த ரைட்டர் சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ ஸ்டில்னஸ் இஸ் த கீ, ரயன் ஹாலிடே. இது வந்து உண்மையாக சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் படிக்கும்போது ஒரு மாதிரி போரிங்காக தான் இருக்கும். ஆனால் வந்து போக போக இது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் இதை கேட்டு பார்த்துருங்க. அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.